ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடக்கூட இது ரொம்பவே அருமையான சுவையில் தான் இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் ஒரு 2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன சைஸ் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பாருங்கள் மீல் மேக்கர் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வைங்க, நல்லா ஆறட்டும். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாக்கா பச்சை தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. எல்லா மீல் மேக்கரையும் இதே மாதிரியே பிழிஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இப்போ கிரேவி தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 நட்சத்திர சோம்பு உடச்சி வச்சுருக்கேன். ஒரு 10-12 மிளகு, அரை டீஸ்பூன் கல்பாசி, அரை டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க. மசாலா பொரிஞ்சதும் இது கூட 2 வெங்காயத்தை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை முழுமையாக போகணுங்க. அது போகிற அளவுக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்து அதோட பச்சை வாசனை எல்லாமே முழுமையாக போயிடுச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 2 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி 2ஐயும் கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது கிரேவி நமக்கு நல்லா திக்காகவும் நல்லா க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர்லேயும் கிடைக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த தண்ணி எல்லாம் முழுமையாக வற்றி வர அளவுக்கு வேக விடுங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையுமே முழுமையாக போயிடுச்சு. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வேகட்டும். பாருங்கள், மசாலா நல்லா வெந்துருச்சு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலா ஃபுல்லாக அந்த மீல் மேக்கரோட நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மசாலா மீல் மேக்கர் எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போது அந்த மசாலா மீல் மேக்கரில் நல்லா இறங்கணும். அதனால் இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மீல் மேக்கரில் இருக்க தண்ணியே சரியாக இருக்கும். பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. அந்த மசாலா ஃபுல்லாக மீல் மேக்கரில் நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். அந்த மீல் மேக்கர் மசாலா எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இதில் தண்ணி சேர்க்கணும். நம்ம இன்றைக்கி தண்ணி சேர்க்க போகிறதில்ல. அரை மூடி தேங்காவை 3 டைம் பால் எடுத்து 3 கப் அளவுக்கு தேங்காய் பால் வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிரேவி நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி வேக வைக்கும்போது அந்த மீல் மேக்கரில் மசாலா ஃபுல்லாக நல்லா இறங்கிட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், கலந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு அந்த கிரேவி வந்து நல்லா திக்காகி வரட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவியும் நமக்கு திக்காகி வந்திருக்கு. முன்னே இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கு பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ திரும்பவும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தியை க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஸ்டவ்வில் இருந்து எடுத்து சுட சுட சப்பாத்தி பூரியோடு சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.